சிந்து பைரவி சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிந்து சிவாவுடைய பழைய பொருள் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. பழைய பொருள் எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்க்குற மகா இதை வச்சியே நான் அன்னபூரணி கிட்ட எல்லா உண்மையும் நிரூபிக்கிறேன். என் பையன் எந்த எஃபெக்டும் எடுக்க மாட்டேன்றான். அதுக்காக பார்த்துக்கிட்டும் என்னால் இருக்க முடியாது. என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன்னு சொல்லிட்டு நேராக சிந்துவை கூப்பிடுறாங்க. என்னதான் சொல்லுங்க ஆமா இதெல்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு அன்னபூரணி எல்லாரையும் வர வச்சு கேட்குறாங்க. இது எல்லாமே சிவாவோட திங்ஸ் தான். இங்க பார், நீ சிவாவா லவ் பண்ணலன்னா சிவாவுடைய பழைய பொருள் எல்லாம் எதுக்காக எடுத்து வச்சிருக்க? இது சிவாவுடையது தான் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அன்னபூரணி கேட்குறாங்க. அக்கா, சிவாவுடையது எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? இங்க பாருங்க, இது எல்லாமே சிவாவுடையது தானே சொல்லி கேட்குறாங்க. ஆமா, இது எல்லாமே சிவாவுடையது தான். சிந்து, உனக்கு எப்படி சிவாவுடையது எல்லாம் கிடைச்சது? அவர் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட் இல்லையா? ஃப்ரெண்ட்ன்ற ஞாபகத்துல தான் நான் வச்சுட்டு இருந்தேன். அக்கா, இவரும் கதை சொல்றாளாம். இதை நீங்க நம்பிட்டும் இருக்கீங்களா? இவ சின்ன வயசுல இருந்தே சிவாவை காதலிச்சிருக்கா. அத ஞாபகார்த்தமா சிவா யூஸ் பண்ண பேனா கூட இங்க இருக்கு பாருங்க. அவன் சாப்பிட்டு போட்ட மிட்டாய் குச்சின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சிருக்கா. இப்ப கூட நீங்க நம்பலனா உங்களை விட ஒரு முட்டாள் யாருமே கிடையாதுன்றாங்க. உடனே அன்னபூரணி மகா கிட்ட, நீ எப்படி மகா இப்படி எல்லாம் யோசிக்கிற? சிந்துவை வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காக நீ இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்கி போவியா? என்ன இதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அக்கா, சரி, நான் சொல்றதுல உங்களுக்கு போயிடுனா ஃப்ரெண்ட்ன்ற எண்ணத்துல தானே வச்சுட்டு இருக்கா. அப்ப இது எல்லாம் ஒட்டு மொத்தமா எரிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க சிந்து. இப்ப சிந்து என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.